இறை இறக்க ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இறைவன் நம் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவற்ற அன்பின் வெளிப்பாடாக நமக்கு சில வாக்குறுதிகளை தருகின்றார். இதோ இன்றைக்கு அவர் தரும் அந்த அன்பின் வாக்குறுதி என்ன என்று பார்ப்போமா? எசாயா 43வது அதிகாரம் 2வது வசனத்தில் கூறுகின்றார், நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவை உன்னை மூழ்கடிக்காது, நெருப்பின் வழியாக நடந்தாலும் நீ எரிய மாட்டாய், தீச்சுடர் உன்னை பற்றி கொள்ளாது. ஆம், இயற்கையின் எந்த ஒரு தீமையும் அல்லது மனிதர்கள் உருவாக்கிய எந்த ஒரு தீமையும் நம்மை மேற்கொள்ள விடாமல் இறைவன் தன் அன்பின் கரங்களால் பாதுகாக்கின்றார். இறைவனின் மாறாத பிரசன்னத்தையும் பாதுகாப்பையும் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக உறுதிப்படுத்துகின்றார். வாழ்க்கையில் யாருக்கும் சோதனைகள் இல்லாமல் இருக்காது. சில நேரங்களில் நாம் கடக்க வேண்டிய துன்பங்கள் ஆழமான ஆற்றைப் போலவும் சில வேளையில் எரியும் நெருப்பைப் போலவும் தோன்றலாம். ஆனால் இறைவன் நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கின்றார். இதில் நாம் கவனிக்க வேண்டியது, அது நம்மை மூழ்கடிக்கும் தண்ணீரோ நம்மை சுட்டரிக்கும் நெருப்போ நமக்கு வராது என்று சொல்லவில்லை. நீ அவற்றின் நடுவில் சென்றாலும் அது உன்னை எதுவும் தொடாது, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லுகின்றார். ஆம், நாம் எத்தகைய சோதனைகளில் இருந்தாலும், எத்தகைய போராட்டத்தின் நடுவில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இதோ இந்த இறைவசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை அவர் தருகின்றார். நான் உன்னோடு மட்டும் இருக்கின்றேன், உன்னோடு இருந்து உன்னை பாதுகாப்பேன், ஏனென்றால் நீ என் அன்பின் பிழை என்று அவர் சொல்லுகின்றார். அன்பான தகப்பனை நாம் அழைக்கின்ற பொழுது ஒரு பிள்ளைக்கு தாய் எவ்வளவு அன்பை காண்பிப்பாரோ அதை போல அவர் நம்மீது அன்பு செலுத்தி எல்லா துன்ப நேரங்களிலும் நம்மை பாதுகாக்கின்றார். அது நமக்கு வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மறைமுகமாக அவருடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்கின்றோம் என்பதை நாம் கூர்ந்து கவனித்தால், அவருடைய வாக்கிற்கு செவிசாய்த்தால் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த ஒரு வாக்குறுதியை எந்த பயத்தை வெல்லவும் எந்த புயலை கடக்கவும் நமக்கு போதுமானது. இறைவனின் பிரசன்னம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கையும் வெற்றியும் நிச்சயம். நாம் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்ற வரையில் நாம் நம்பிக்கையையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்கின்றோம். இதோ இன்றைய அந்த நாளின் புதிய வெற்றியும் புதிய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஆமேன். இறை இரக்கம் போற்றி.